புஸ் புஸ் நாய்க்குட்டியோட வணக்கம் வியூவர்ஸ். சரியான ஃபீல் பார்க்கலாமா? ஹலோ 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 லோ. வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி ஒரு சில கமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நிறைய நல்ல இன்ஃபர்மேஷன்ஸும் கிடச்சிருக்கு. நம்ம மக்கள் நிறைய பேர் முன் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்க எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு சல்யூட்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ரிப்ளை போடுறாங்கங்க. இப்போது நிறைய பேர் டவுட்ஸ் கேட்பாங்கன்னு வைங்களேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா S23 Ultra வாங்கலாமா அப்படின்னு கேட்டால், நம்ம கம்யூனிட்டிலேயே இப்போ விஜய் ப்ரோ இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், S23 Ultra யூசர்னு வைங்களேன். அவர் என்ன பண்ணுறாரு, கமெண்ட் செக்ஷனில் பார்த்து ரிப்ளை போடுறது. ஸோ இந்த மாதிரி இப்போ கௌதம்னு ஒரு நண்பர் கூட பார்த்தேன். நம்ம ஆடியோ கிரிக்கன் கௌதம் மட்டும் இல்லை, அந்த ப்ரோவும் போயிட்டு நிறைய இடத்துல ரிப்ளை போடுறாரு. அது தவிர இப்போ ஒரு நண்பர் பார்த்தேன், அவர் பார்த்தா வீடியோவில் நிறைய கேள்விகளுக்கெல்லாம் போய் பதில் சொல்லி வச்சிருக்காரு. ஸோ இது எப்படின்னா, எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய அளவில் ரெஸ்பான்சிபிலிட்டியை பங்கிட்டு எல்லாருமே அப்படியே ஷேர் பண்ணி அந்த இது கைண்ட் ஆஃப் அ பர்டன்னே வச்சுப்போமே, அதை எல்லாரும் ஷேர் பண்ணுறதை பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குங்க. சூப்பராக இருக்குது. நிறைய பேர் நல்ல நல்ல ரிப்ளைஸ்லாம் வேறு கொடுக்குறாங்க. எந்த மாதிரினா, இப்போ இது வாங்கலாமா அது வாங்கலாமான்லாம் யாராவது கேட்கும்போது, இவங்க கேட்குற கேள்வியில் இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் டிவைஸ் அவங்க யூஸ் பண்ணுறதா இருந்தால் அவங்க முன் இது வாங்கலாமா கூடாதாங்கிறது மாதிரியான பதில் சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஏன்னா நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், எல்லா டிவைஸையுமே எல்லாருமே யூஸ் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் OnePlus 13R நான் இப்போ யூஸ் பண்ணுறேன் அப்படின்னே வைங்களேன். இந்த 13R கடந்த ரிலீஸ் ஆன டைம்ல இருந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சில நண்பர்களுக்கு இப்போ எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதோ அதே மாதிரி தான் எனக்கும் பர்ஃபார்ம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. சொல்லப்போனால் எனக்கு அது இன்னும் பெட்டராகவே பர்ஃபார்ம் பண்ணலாம். ரீசன் என்னன்னு பார்த்தா, இப்போ தான் நான் எடுத்து ரீசெட் பண்ணி அதுக்கப்புறம் நான் கான்ஃபிகர் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பேன். உள்ள ஒன்றுமே பெருசாக இருக்க போகிறது இல்லை. கடந்த ஒரு வாரமாக நான் யூஸ் பண்ணுறேன், எனக்கு சூப்பராக இருக்குது, எனக்கு பேட்டரி பேக்கப் 7 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் வருது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஆனால் கடந்த சில மாதங்களாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சில ஃப்ரெண்ட்ஸுக்கு இதே மாதிரி வருமா? ஸோ இந்த மாதிரி நிறைய சப்ஜெக்டிவான ஃபேக்டர்ஸ்லாம் உள்ள வரும். அதனால தான் எப்பயுமே ஒரு சில டிவைஸ் பற்றி நான் பர்டிகுலராக கமெண்ட் பண்ணும்போது என்னால் எந்த ஆஸ்பெக்டில் கமெண்ட் ரொம்ப சாலிடாக பண்ண முடியுது அப்படின்னா, இப்போ ப்ளூடூத்தில் ஆடியோ நல்லா இருக்கா, ஒயர்ட் ஹெட்ஃபோன்ஸில் ஆடியோ நல்லா இருக்கா, ஸ்பீக்கர்ஸ் நல்லா இருக்கா, டிஸ்பிளே பார்க்க நல்லா இருக்கா, அப்புறம் கேமரா நல்லா இருக்கா, ஸோ இதெல்லாம் நான் சொல்லலாம். பட் ஓவராலாக பேட்டரி லைஃப் எவ்வளோ சூப்பராக இருக்குது, இதை ஏன் கமெண்ட் பண்ண முடியலன்னா அதுக்கு ரீசனே இதுதான். உள்ள அவ்வளோ கேட்ச் ஸ்டோர் ஆகும், ஏகப்பட்ட அப்ளிகேஷன் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். அந்த அப்ளிகேஷனோட அதான் ஓவரால் ஆப் டேட்டா, ஸோ எல்லாமே டிவைஸை பிடிச்சி வச்சிருக்கோம். அப்போ ஒரு தடவையும் டிவைஸ் ஒரு சில டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி எக்ஸிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய அந்த கேஷ் டேட்டாலேருந்து எல்லாத்தையுமே லோட் பண்ணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் நம்ம ஒரு ஏஐ ஆப் யூஸ் பண்ணுறோன்னே வைப்போம். இப்போ ChatGPT எக்ஸாம்பிளுக்கு எடுத்துப்போம், அது நம்ம யூஸ் பண்ணுறோன்னே வைப்போம். நீங்கள் உங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட் வச்சு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி உள்ளே போயிடுறீங்க. நீங்கள் அதுக்கிட்ட ஒரு தடவையும் கமெண்ட் ரெக்வஸ்ட் தான் வைக்கும்போது அதுக்கு ஆனால் இப்போ என்ன ஆயிடுதுன்னா, கடந்த ஒரு வருஷமாக நீங்கள் யூஸ் பண்ணனால அந்த 1 இயர்க்கான டேட்டா அதுக்கிட்ட இருக்கும். நீங்கள் யார் ஸோ உங்களோட கிட்டத்தட்ட நீங்கள் இது வரைக்கும் அதுக்கு ஃபீட் பண்ண எல்லா டேட்டாவும் அதுக்கு தெரியும். சில சமயங்களில் நீங்கள் கொஸ்டினை பாதியில், அதாவது இப்போ ஃபுல்லாக இப்போ எப்படி சொல்லலாம்னா, கேன் யூ கிரியேட் அ தம்ப்நெயில் ஃபார் அப்படின்னு சொல்லி நான் இப்போ இந்த வீடியோக்கு சொல்கிறேன்னு வைங்களேன். இந்த வீடியோட டைட்டில் எல்லாமே நான் போட்டு இந்த வீடியோவில் நான் இதெல்லாம் பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கப்புறம் கடைசியில் இதுதான் டைட்டில்னு சொல்லி ஒரு க்ளோஸ்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே கொடுக்குறேன் அப்படின்னு வைங்க. ஸோ இந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி அது எல்லாத்தையும் கொடுக்குதுன்னு வைப்போம். இப்போ என்ன ஆயிடுது, இந்த மாதிரி தான் கடந்த ஒரு வருஷமாக நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு வைப்போம். இப்போ திடீர்னு நான் என்ன பண்ணுறேன்னா, கேன் யூ ஹெல்ப் மீ வித் டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் அது இதுன்னு போட்டுக்கிட்டு இருக்கேன். இதில் என்னெல்லாம் பேசியிருக்கேன் அப்படிங்கிறதே நான் கொடுக்க மறந்துடுறேன். டேரெக்டாக நான் என்ன பண்ணிடுறேன், டைட்டில் மட்டும் போஸ்ட் பண்ணுறேன். பழைய டேட்டா இதுக்கு முன்னாடி நான் கேட்ட கேள்வியை காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கேன்னு வச்சுப்போமே, அதில் வெறும் டைட்டில் மட்டும் நான் மாற்றிருக்கேன். ஆனால் உள்ளே இருக்கிற பாடி தப்பு கரெக்டா. ஆனால் சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணோன்னா, அடுத்த வீடியோக்கு தான் அவன் கண்டிப்பாக என்கிட்ட கேட்பான் அப்படின்னு புரிஞ்சுக்குது. அடுத்த வீடியோக்கு தான் அவன் கேட்பான். ஏன் திரும்பியும் போன வீடியோக்கே கேட்கணும். அடுத்து இதுல எந்த இடத்துல இருந்து அது டேட்டாவை எடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் டைட்டில்னு சொல்லியிருக்கேன், அந்த இடம் மாறி இருக்கிறத பார்த்துட்டு கண்டுபிடிச்சிட்டு இப்போ இந்த டைட்டிலுக்கு ரிலவெண்டான பாடியில இருந்து எல்லாமே கொடுக்குது. எந்த அளவுக்கு மாறுது பாத்தீங்களா நாளிடையில. ஸோ இது எதை பேஸ் பண்ணினா, ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணி இந்த டேட்டாவை பேஸ் பண்ணி. ஸோ அதே மாதிரி தான் டிவைஸ்ல நம்ம நிறைய விஷயங்கள் எடுத்து யூஸ் பண்ணும்போது ரொம்பவே குவிக்காகவும் ரெஸ்பான்சிவாகவும் இருக்கிறது. இப்போ டெலிகிராமே எடுத்துக்கிட்டீங்கன்னா, டெலிகிராமுக்குன்னு பார்த்தீங்கன்னா பல எம்பிகள்லேருந்து ஜிபி வரைக்கும் கேட்ச் ஸ்டோர் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்போ அதை பேஸ் பண்ணி அது என்ன பண்ணணும்னா, ஒரு சில சேனல்ஸோ இல்லாட்டி ஒரு சில குரூப்ஸ் நம்ம ரொம்ப ஆக்டிவாக இருக்கோம்னா அந்த குரூப்பில் இருக்கக்கூடிய டேட்டாலாம் உடனே லோட் ஆகும். ரீசன் என்னன்னா, இவ்வளோ வருஷமாக நம்ம ஆக்டிவாக இருந்தனால. இப்போ நான் அதே குரூப்பை வேற ஒரு ஃபோன், அதாவது ஒரு வருஷமாக யூஸ் பண்ணுற ஃபோன்லேருந்து இப்போ புது ஃபோனுக்கு கான்ஃபிகர் பண்ணி உள்ளே போகும்போது என்ன ஆகும்னா, அவ்வளோ டேட்டாவே அதில் காட்டாது. நான் ஓப்பன் பண்ணுவேன் ஸ்க்ரால் பண்ணுவேன், எல்லாமே லோட் ஆகும். லோட் ஆகிட்டே இருக்கும் ரொம்ப நேரம். அந்த டேட்டாலாம் லோட் ஆகி அது வரதுக்குள்ளேயே என்ன ஆகிடும்னா, பழைய ஃபோனில் நான் ஒரு குறிப்பிட்ட டேட்டில் போய் ஒரு டேட்டாவை பார்க்கணும்னு நினச்சேன்னா சல்லுன்னு போயிடுவேன். புது ஃபோனில் அந்த டேட்டாலாம் அதுக்கிட்ட இருக்காது. ஸோ அதை தான் சொல்ல வரேன். அப்போ என்ன ஆகுது, இப்போ ரிவ்யூவர்ஸ் ஆஸ்பெக்டில் எடுத்துக்கிட்டாலோ, இன்ஃப்ளூயன்சர்ஸோ, டெக் என்தூசியாஸ்டோ யாராக இருந்தாலும் சரி, ஒரு 1 இயர் ஓல்டு ஃபோனை பற்றி இப்போ பேச போகிறாங்க அப்படின்னும் போது, கடந்த ஒரு வருஷமாக அவங்க அதை யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அதுலேருந்து கிடைக்கக்கூடிய டேட்டா ரொம்பவே தங்கம் போன்றது அப்படின்னு சொல்லலாம். பட் இதுவே 1 இயராக அவங்க யூஸ் பண்ணல, இப்போ சும்மா 1 இயர் ஓல்டு ஃபோனை எடுத்து கடந்த ஒரு வாரமாக யூஸ் பண்ணுறாங்கன்னும் போது அதுலேருந்து கிடைக்கக்கூடிய டேட்டா
அகைன் வேஸ்ட் கிடையாது, பட் இந்த அளவுக்கு டீப்பான பேட்டரி ரிலேட்டடான டேட்டாஸை கொடுக்க முடியாது. ஓகே, ஸோ அதுதான் சொல்லணும்னு நினச்சேன். ரைட்டுங்க. ஸோ இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, சந்திரகுமார் அப்படிங்கிற நண்பர் வந்து பட்ஸ் ஏர் 6 ப்ரோவா இல்லாட்டி ஏர் 7ஆ விச் ஒன் இஸ் பெஸ்ட்டு அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் 1200 ரூபாய் எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணா நம்மளால் பட்ஸ் ஏர் 6 ப்ரோ வாங்க முடியுது அப்படின்னும் போது அதுக்கு போகிறது பெட்டர் தான். பட் என்னோட பட்ஜெட் வந்து ஸ்ட்ரிக்ட்லி 3000 பக்கத்தில் அப்படின்னும் போது பட்ஸ் ஏர் 7 இஸ் மோர் தென் எனஃப். இதில் இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, ஹைரஸ் ஆடியோ அப்படிங்கிற ஃபேக்ட்குள்ளே வரும்போது எல்டாக் மாதிரியான விஷயங்கள் அட்லீஸ்ட் ஓப்பன் சோர்ஸுங்கிறனால அக்ராஸ் டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ்க்கு மத்தியில் அது வந்து அவைலபிளாக இருக்கும். எப்படின்னா இப்போ பிக்சலில் எல்டாக் இருக்கும், சாம்சங்கில் எல்டாக் இருக்கும், மேக்ஸிமம் டிவைசஸில் எல்டாக் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. பட் எல்ஹெச்டிசி அப்படி கிடையாது. ஸோ இதையும் நம்ம வந்து யோசிக்கணும். இப்போ நீங்கள் வந்து ஹைரஸ் ஆடியோக்காகவே தான் நான் வாங்குறேன், ஏன்னா இதில் எல்ஹெச்டிசி இருக்குது, ஹைரஸ் சர்டிஃபைட்னு போட்டிருக்காங்க, அதனால தான் ப்ரோ நான் வாங்குறேன் அப்படின்னு யாராவது நினைக்கிறாங்கன்னா, அப்போ அவங்க டிவைஸில் எல்ஹெச்டிசி இருக்காங்கன்றது தெரிஞ்சுக்கிட்டு வாங்கினா பிரச்சனை இல்லை. பட் அது தெரியாமையே வாங்கினா இந்த பர்டிகுலர் ஹைரஸ் ஃபீச்சர் ஒர்க் ஆகாது. உங்களுக்கு எஸ்பிசிஏ சில தான் ஒர்க் ஆகும். ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த டியூல் டிரைவர் மாதிரியான விஷயங்கள்லாம் தேவை அப்படின்லாம் நினச்சா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக போடக்கூடிய அந்த அமௌண்ட்டுக்கு ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட் தான் ஏர் 6 ப்ரோங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ மோரோவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஎன்சி இஎன்சி மாதிரியான விஷயங்கள் எப்பயுமே கொஞ்சம் சேலஞ்சிங் அண்டு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். பட் இதே நம்ம மியூசிக் குவாலிட்டிக்குள்ளே போகும்போது என்ன ஆகும்னா, ஓப்போ ஃபேமிலி எப்பயுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்கர் ப்ராடக்ட்ஸ் பண்ணுறாங்க ஆடியோ குவாலிட்டியில். அதுவும் முக்கியமாக பேஸில் காம்ப்ரமைஸ் பெருசாக இருக்கிறதே கிடையாது. டம்மு டிம்முன்னு எனக்கு கேட்க பிடிக்கும், வால்யூம் லைட்டாக ஏற்றினாலும் டிஸ்டார்ட் ஆகக்கூடாது அப்படின்னும் போது இவங்க ஃபேமிலியில் இருக்கிற மேக்ஸிமம் ப்ராடக்ட்ஸ் நல்லாவே இருக்குது. இதுவே நீங்கள் வந்து ஒரு ரியல்மி ஃபோனோ இந்த மாதிரி ஃபோன்ஸ் எதுவும் வச்சில்லாமல் எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணுவேன் ப்ரோ, ஒரு லேப்டாப்பில் யூஸ் பண்ணுவேன், ஆஃபீஸ் ஒர்க்கு கூட யூஸ் பண்ணுவேன் அப்படின்னும் போது அதனால தான் நான் நார்டு பட்ஸ் 3 ப்ரோவை அதிகமாக ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பேன். ஏன்னா அது 2699 ரூபா, 2600 ரூபா, ஏன் 699 ரூபாய்க்கு வந்திருக்கு அப்படின்னும் போது, அது 2699 ரூபாய்க்கு வந்திருக்கும் போது மேபி கார்டு ஆஃபர்ல அப்ளை பண்ணா ஒரு 10% ரெடியூஸ் ஆகுதுன்னா இன்னும் கம்மியாகுது இல்லையா? எனக்கு தெரிஞ்சு ஒரு சிலர் கமெண்ட் செக்ஷன்ல போட்டிருந்தாங்க 2300 ரூபாய்க்குலாம் வந்து நார்டு பட்ஸ் 3 ப்ரோ வாங்கினேன்னு. ஸோ அந்த பட்ஜெட்டுக்கு ஒன்று, அந்த பெஸ்ட் பட்ஸ் அது. அந்த பேஸ் வேவ் வந்து நிஜமாவே நல்லா இருக்கும், பேட்டரி லைஃப் சூப்பராக இருக்கும், அவுட்டோர் கால்ஸ்க்கு நல்லா இருக்கும். ஸோ நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குங்க இந்த செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய டிடபிள்யூஎஸ்ல. ஸோ அதனால உங்களுக்கு ப்ரோ ஃபீச்சர்ஸ் ஃபார் ஷூர் வேணும்னு நினைச்சா நீங்க ப்ரோ போங்க. இல்லை ப்ரோ நான் அந்த அளவுக்குலாம் யூஸ் பண்ண மாட்டேன் ப்ரோ, ரொம்பவே கேஷுவல் யூசர் அப்படின்னா பட்ஸ் ஏர் 7 இஸ் மோர் தென் எனஃப் ப்ரோ. சரியா? அண்ட் மோரோவர் இந்த பட்ஸ் எல்லாமே பேட்டரி லைஃபும் நல்லா டெலிவர் பண்ணுது. அதில் நீங்கள் உள்ளே போயிட்டு ரியல்மி லிங்க் ஆப்பில் எல்ஹெச்டிசி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தூக்கி விட்டுட்டீங்கன்னு வைங்க, எனக்கு ஹைரஸ் ஆடியோலாம் வேணாம் அப்படின்னு தூக்கி விட்டீங்கன்னா இன்னும் பேட்டரி லைஃப் வந்து அதிகமாகும், ப்ரொலாங் ஆகும். இதில் ஹைலைட் என்னன்னா, நம்ம எல்லாருமே பெரும்பாலும் 50% வால்யூமில் தான் லிசன் பண்ணுற மாதிரி இருக்குது. அதுக்கு மேலே நம்ம புஷ் பண்ணுறோமான்னு கேட்டால் இல்லை, ரொம்பவே லவுடான என்வரான்மெண்ட்டில் சரியாகவே கேட்க மாட்டேங்குது நம்ம தெரியுது. அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் மேபி நம்ம வந்து வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ அதனால் இது எல்லாமே அட்வான்டேஜாக தான் அமைஞ்சிருக்கு பாருங்கள். அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கோங்க ப்ரோ. அப்புறம் அஜய் அரவிந்த் அப்படிங்கிற நண்பர் வந்து ஒரு டேட்டா கொடுத்துருக்காரு. என்னன்னா, இந்த மாதிரி நான் பட்ஸ் ஏர் 5 யூசரு நியர்லி 2 இயர்ஸ் ஆக போகுது ப்ரோ. பேட்டரி ட்ரெயின் இஷ்யூஸ் தான் ப்ரோ இருக்குது, மோஸ்ட்லி ரைட் சைட் கம்பேரிங் டு லெஃப்ட். அதாவது ரைட் சைடு வந்து சீக்கிரம் ட்ரெயின் ஆகுது போல லெஃப்ட்டை கம்பேர் பண்ணால். இப்போ அப்கிரேட் பண்ணலான்னு பார்க்குறேன், பட்ஸ் 6 ப்ரோ இல்லைனா 7 எது சூஸ் பண்ணேன். ஸோ இப்போ தான் நான் பதில் சொல்லியிருந்தேன் ப்ரோ, அதனால் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கோம். சம்டைம் மோட்டோ பட்ஸ் ப்ளஸ் வருது, ஆனால் மோட்டோ பட்ஸ் ப்ளஸ் வந்து பயங்கர பிரம்மாண்டமான ஒரு இமேஜோட இருக்குது. ஆனால் யாரும் அதை வந்து ரொம்ப பாசிட்டிவாக சொல்ல மாட்டாங்க ப்ரோ. ரொம்ப கம்மியான யூசர்ஸ் தான் பாசிட்டிவாக சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது என்னன்னா, நான் அதை யூஸ் பண்ணலங்கிறனால எனக்கு அதுக்கு அதை பற்றி விமர்சனம் பண்ணுற தகுதி இல்லை. யூஸ் பண்ணியிருந்தா ஓரளவுக்கு நான் ஏதாவது சொல்லியிருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி ரியல்மி யூஸ் பண்ணுறதுனால ரியல்மிலேயே ட்ராவல் பண்ணுங்கள். அண்ட் இப்போ தான் கொஞ்சம் முன்னாடி நான் வந்து 6 ப்ரோவா 7ஆன்றதுக்கு பதில் சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். மேபி நம்ம நண்பர்கள் யாராவது வந்து இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்கள் மோட்டோரோலாவில் பட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, பட்ஸ் ப்ளஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா எந்த அளவுக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுவும் ஒரு ஆப்ஷனாக அமையிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ எப்பயுமே 5000 அப்படிங்கிறது வந்து ப்ரீமியம் டயர் மாதிரி நான் மனசில் நினச்சிருக்கேன். ஏன்னா 5000 ரூபாய்க்கு மேலே டிடபிள்யூஎஸ்ல செலவு பண்ணுறதுல அர்த்தமே இல்லாத மாதிரி ஃபீல் ஆகுது. ரீசன் என்னன்னா, நம்ம என்னதான் பண்ணாலும் சரி, எவ்வளோ பத்திரமா வச்சிருந்தாலும் சரி, அதில் இருக்கிற பேட்டரி ஹெல்த் காலியாக தான் போகுது. அது ஒரு கண்டிஷனில் செத்து போச்சுன்னா அதை மாற்றுறதுக்கு யாருமே நமக்கு பக்கத்தில் தெரிஞ்சு யாருமே இல்லைன்னா வேஸ்ட்டு தான், அவ்வளோதான். அந்த ப்ராடக்ட் ஒன்றும் பண்ண முடியாது. 5 நிமிஷம் யூஸ் பண்ணுறதுக்காக திரும்ப கேஸில் வச்சு திரும்ப எடுத்துக்க அதில் மாட்டி ஒரு பாட்டு கேட்டு சுவிச் ஆஃப் ஆகும், திரும்ப எடுத்துக்காது கண்டிப்பாக யாரும் பண்ண மாட்டீங்க. அண்ட் ஃபோன் கால்ஸ் கண்டிப்பாக பண்ணவே முடியாது. இந்த அளவுக்கு வீக்கான பேட்டரி இருக்குன்னா எடுத்து காதில் வச்சு உடனே கால் இனிஷியேட் ஆச்சுனாலே செத்து போயிடும். நான் நிறைய பட்ஸில் அந்த மாதிரி பார்த்துருக்கேன். ஸோ அதனால தான் சொல்கிறேன், 5000 ரூபாங்கிறதே ஓரளவுக்கு பெரிய பட்ஜெட் மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு நான் ஜென்ரலாக எல்லா காமன் ஆடியன்ஸுக்கு சொல்லிட்டு இருக்கேன். இதுவே ரொம்பவே தீவிரமான ஆடியோ ஃபைலு, எனக்கு வந்து 10,000 ரூபா செலவு பண்ணுறதை பற்றி ஒரு பிரச்சனை இல்லை, எனக்கு அதில் இருக்கிற மியூசிக் குவாலிட்டி மட்டும் தான் ரொம்ப முக்கியம், அதுக்காக தான் நான் இவ்வளோ செலவு பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களெல்லாம் நம்ம தடுக்க விருப்பப்படல. அவங்க எல்லாரும்
ஆல்ரெடி நிறைய ரிசர்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ தாராளமாக வாங்கலாம். பட் ஜென்ரலாக இருக்கக்கூடிய ஆடியன்ஸ்க்கு எனக்கு தெரிஞ்சு 3000 ரூபாய் அப்படிங்கிறது வந்து பக்காவான ஒரு பட்ஜெட். 2000 to 3000 ஒரு சூப்பர் பட்ஜெட். அந்த பட்ஜெட்குள்ளே இருக்கக்கூடிய டிடபிள்யூஎஸ் எல்லாமே இப்போ நல்லாவே பண்ணிக்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் நாளில் இந்த செக்மெண்ட்குள்ளார வந்து பிஞ்சும் வந்துருச்சுன்னு வைங்களேன். ஏன்னா வியர் டிடெக்ஷன்லாம் இப்போ நச்சுன்னு இருக்கு. பிஞ்சும் வந்துருச்சுன்னா முடிஞ்சு. அதுக்கு மேலே ஒன்றும் பெரிய அளவில் கஷ்டம்லாம் எதுவும் கிடையாது. கொஞ்சம் நல்லா டியூன் பண்ணாங்கன்னா முடிஞ்சு போச்சு. ரைட்டு. ஸோ அடுத்து என்னன்னா, தருண் விஷால் அப்படிங்கிற நண்பர் வந்து S24+ ஒர்த்தா ப்ரோ, பிரைமரி ஃபோனாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. இவர் மட்டும் இல்லை, நம்ம கார்த்தி ப்ரோ இருக்காரு பார்த்தீங்களா, பிக்சலை பறி கொடுத்த கார்த்தி இல்லை, இன்னொரு கார்த்தி ப்ரோ வந்திருப்பாரு. சாம்சங் அப்டேட்ஸு, சாம்சங் இன்புட்ஸு, சாம்சங் ஃபேப்ரிகேஷன், சாம்சங் டிவைஸ் சேல், இந்த மாதிரியான டேட்டாஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருப்பாப்ல. அவர் இதுக்கு முன்னாடி தீவிரமாக நிறைய சாம்சங் டிவைஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு ஆள்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவர் வந்து இப்போ S24+ தான் பார்த்துட்டு இருக்காரு. ரீசன் என்ன, ப்ரைஸ். S24 Ultra இருக்கலே சூப்பர் ஃபோன் தான். பட் S24 Ultra வாங்குறது வந்து நம்ம 85,000 செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது. சரி, 85,000னாலும் அது கூட ஏதாவது கார்டு ஆஃபர்லாம் போடுறோம் அப்படின்னு சொல்லி கூட 80,000 அப்படின்னு வந்தாலும் கூட, இப்போ கார்டு ஆஃபர்லாம் போட்டு வாங்குறதா இருந்தால் அண்டர் 50K அப்படின்னா இப்போ S24+ இன்னும் வே பெட்டராக ஃபீல் ஆகுது. இதில் ஹைலைட் என்னன்னா, புரியுது 8 Gen 3 2400 கெத்து அப்படின்னு சொல்கிறதுக்கு சும்மா ஆன் பேப்பர் டேட்டா ஏதாவது வந்துச்சு பேசலாம். எப்படின்னா, ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 3ங்க, ஆக்டோ கோர் தானேங்க, 2400 டெக்கா கோருங்க. சும்மா சொல்கிறேன். அதாவது சும்மா சொல்கிறேன்னா அது உண்மைதான். பட் இதெல்லாம் ஒரு பாயிண்டாக வச்சுலாம் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. ஷாமி எஸ்ஓசி வேறு வரப்போகுது. ஷாமியோட ஃபர்ஸ்ட் எஸ்ஓசி பார்த்தீங்களே, எக்ஸ்ப்ரிங், அதுலேயும் டெக்கா கோர் தான் அவங்க கான்ஃபிகர் பண்ணியிருக்காங்க. அண்ட் ப்ரில்லியண்ட்டாக இருக்குது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட்டில் எல்லாருமே ஒரு சில விஷயங்களை மறந்துட்ட மாதிரி ஃபீல் ஆகுது. 845 இந்த மாதிரியான ப்ராசர்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது பவர் எஃபிஷியன்சி கோர்ஸ்னு சொல்லிட்டு வச்சிருப்பாங்க. நிஜமாவே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது, உண்மைதான். ஏன்னா இன்றைக்கும் 845 ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கே. போக்கோ F1 வச்சிருக்க நிறைய பேர் ஹாப்பியாக இருக்காங்களே. ரீசன்ட் ட்ரெண்டு எல்லாருமே இந்த ஸ்கோருக்காக அடிச்சுக்கிறனால ஃபுல்லாகவே வெறும் பர்ஃபார்மன்ஸ் கோராக இருக்கும். 8 கோர் ஆக்டோ கோர் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா, ஒரு பிரைம் கோர் இல்லாட்டி 2 பிரைம் கோர், அதுக்கு மேலே மீதி எல்லாமே வந்து பர்ஃபார்மன்ஸ் கோர் தான் இருக்கும். பர்ஃபார்மன்ஸ் கோரே அவங்க லைட்டாக அண்டர்லாக் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இது விளங்குறதுக்கு வழி இருக்கான மாதிரி தான் கேள்வி கேட்க தோணுச்சு. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் நம்ம இனிமேல் பார்க்க போகிறோம். ஷாமியோட எஸ்ஓசி வரட்டும், 15S Pro அப்படிங்கிற டிவைஸ் லான்ச் ஆக போகுது. ஸோ அது எந்த அளவுக்கு நல்லா ரியல் வேர்ல்டில் பர்ஃபார்ம் பண்ணுதோ அதை பொறுத்து வந்து திரும்பி அந்த ரேஸ் வந்து சூடு பிடிக்கும். கண்டிப்பாக தேவைங்க, கன்சியூமர்ஸ்க்கு நிறைய ஆப்ஷன்ஸ் எப்பயுமே தேவை. ரைட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது S24+ எப்படி இருக்குது அப்படின்னா, டே டு டே கேஷுவல் யூஸ்க்குலாம் அல்டி. இப்போ சென்னையில் வேறு நல்லா மழை பெஞ்சு கொஞ்சம் குழுன்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரியான வெதர்லலாம் எனக்கு S24 அற்புதமான ஒரு டிவைஸாக இருக்குங்க நிஜமாக யூஸ் பண்ணும்போது. எனக்கு வந்து சாம்சங்கை பொறுத்த வரைக்கும் நான் லீனிங் டுவர்ட்ஸ் சாம்சங்னா எந்தெந்த ஆஸ்பெக்டில் சொல்லுவேன்னா, கால் ரெக்கார்டிங் நேட்டிவாக வந்துட போகுது ஒன்று. ரெண்டாவது, கேமரா வந்து சோஷியல் ரெடி ஃபோட்டோஸ் as well as வீடியோஸ் எடுத்துரும். ஸோ இந்த ரெண்டுமே வந்து ப்ரைம் ஏரியா. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்டிவான விஷயம் என்னன்னா, பில்டு குவாலிட்டி, இந்த மாதிரியான ஏரியா. பில்டு குவாலிட்டி உங்களுக்கு ப்ரீமியமாக இருக்கணும், மினிமலாக இருக்கணும், இந்த மாதிரிலாம் யோசிக்கும் போதும் சாம்சங் ஸ்கோர் பண்ணிடும். அடுத்து என்னன்னா, உங்களுக்கு ஓவரால் ஒன் யூஐ வந்து இருக்கலே நச்சுன்னு இருக்கக்கூடிய ஒரு யூஐ. ஆண்ட்ராய்டில் ஒரு நல்ல தீம், அது நல்ல ஸ்கின் அப்படின்னா ஆண்ட்ராய்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்கின் வந்து ஒன் யூஐன்னு சொல்லலாம். அவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து சாம்சங் ஸ்கோர் பண்ணுற ஏரியா. சாம்சங்லேயே இருக்கிற நெகட்டிவ்ஸை நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்போம். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஆஃப்டர் சேல் சப்போர்ட் ரொம்பவே பிரகாசமாக இருந்தாலும் கூட நம்மளை கொஞ்சம் அலைய விடுறது கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் இந்த லைன் இஷ்யூ நம்ம சொல்லலாம். லைன் இஷ்யூவில் கூட பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. பட் கொஞ்சம் கெஞ்ச விடுறாங்க, டார்ச்சர் பண்ணுறாங்க, ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது, மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க கன்சியூமர்ஸ். ஸோ இது வந்து கொஞ்சம் கடியான ஒரு விஷயமா இருக்குது. இதை பல கோணங்களில் நம்ம இதுக்கு முன்னாடியே பேசியிருப்போம். ஏன் இப்படி நடக்குது, நடக்கிறதுக்கான வாய்ப்பு ஏன் கிரியேட் ஆகுது, இதெல்லாம் பற்றி கூட நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு சில வீடியோஸில் பேசியிருப்போம். உங்களுக்கு ஒரு சில ஐடியா கிடச்சிருக்கும். ரைட்டு. ஸோ மொத்தம் S24+ பிரைமரி டிவைஸாக யூஸ் பண்ணுறதா இருந்தால் நல்ல டிவைஸ் தான். அண்ட் நீங்கள் ஒய்ஃபைல தான் யூஸ் பண்ண போகிறீங்க, நீங்கள் ஐடியில் ஒர்க் பண்ணுறீங்க, உங்கள் ஆஃபீஸில் ஏசி இருக்க போது, வீட்லேயும் வந்து பெரிய அளவில் டெம்பரேச்சர் இஷ்யூலாம் எதுவும் கிடையாது, உங்கள் ஏரியாவில் நெட்வொர்க்கும் நல்லா இருக்குது அப்படின்னா S24+லாம் ரொம்ப சூப்பரான டிவைஸாக பர்ஃபார்ம் பண்ணும். பிரச்சனை எதுவும் பெருசாக இருக்க போகிறது இல்லைங்கிறத இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். ரைட்டா. மற்றபடி வந்து நெட்வொர்க் கொஞ்சம் பிரச்சனை ஆல்ரெடி எங்கள் ஏரியாவில் இருக்குது, அண்ட் நான் வந்து மொபைல் டேட்டா தான் அதிகமாக யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்லாம் சொல்கிறதா இருந்தால், கொஞ்சம் முன்னாடி நான் சொல்லியிருப்பேன். இது வந்து நான் எப்படின்னா, எனக்கு சாம்சங் தான் வேணும்னு முடிவு பண்ணுற ஒருத்தருக்கு என்னோட அட்வைஸாக இருக்கும். நீங்கள் பவர் சேவர் மோட் போட்டு யூஸ் பண்ணலாம். ரைட்டா. ஆனால் உங்களுக்கே ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், கிட்டத்தட்ட இந்த சேனலில் நான் 2021 அப்புறமா நிறையவே டெக் வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த 2021 அப்புறமா நான் இந்த மாதிரியான மொபைல்ஸ் பற்றியான விமர்சனம் வைக்கும் போதே நான் சொல்லியிருப்பேன், வாங்குறது ஃப்ளாக்ஷிப் ஃபோனு, அதில் வந்து பேட்டரி நிற்கணும், அது போகக்கூடாது இது போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு டிஸ்பிளேயோட பீக் ரெசல்யூஷன் சப்போஸ் குவாட் ஹெச்டினா அதை நம்ம ஃபுல் ஹெச்டி இல்லாட்டி HD+ யூஸ் பண்ணுறது, ஹாப்டிக் ஃபீட்பேக் ஆஃப் பண்ணிடுறது, பவர் சேவர் மோடில் போடுறது. ஸோ இந்த மாதிரி எல்லாமே பண்ணிட்டு அந்த ஃப்ளாக்ஷிப்க்குன்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கும், அது எதையுமே என்ஜாய் பண்ணுறது இல்லை, பிரைட்னஸை ஃபுல்லாக குறைச்சிடுறது. ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு தான் ஃப்ளாக்ஷிப் வாங்கி யூஸ் பண்ணணுமா அப்படின்னு மாதிரியான ஒரு சில கேள்விகள் வச்சிருப்பேன். பட் இந்த இடத்துல S24+ எப்படி மாறுது அப்படின்னு பார்த்தா, முன்னெல்லாம் வந்து குவாட் ஹெச்டி ஃபோன் எல்லாமே கரெக்டு, பேட்டரி ஃப்ரெண்ட்லி ஆகிறதுக்காக நம்ம இதெல்லாமே காம்ப்ரமைஸ் பண்ணி பேட்டரி லைஃப் ப்ரொலாங் பண்ணுவோம். அப்போ வந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்க, அதாவது இந்த 2021 டைமில் இருக்கக்கூடிய டிவைசஸ்லாம் இந்த அளவுக்கு சூடாகலை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ இருக்கிற ப்ராசஸர்ஸ்லாம் ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்குது.
ஸோ அதனால நம்ம வந்து அப்போ என்னன்னா சூடாகிறனால நான் பவர் சேவர் மோட் போடுறேன்னு நம்ம யாரும் சொல்லியிருக்க மாட்டோம். பட் இப்போ வந்து வேற வழியே இல்லாமல் சூடாகிறனால தான் நம்ம பவர் சேவர் மோட்குள்ளே போகிறோம். கொஞ்சம் ஃபோன் வந்து வார்ம் ஆகுது, அந்த வார்ம் ஆனாலே எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லை. எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாது இல்லை. இப்போ எனக்குலாம் பார்த்தீங்கன்னா லைட்டாக வார்மாக இருக்குன்னா நான் கண்டுக்க மாட்டேன், அப்படியே யூஸ் பண்ணிட்டு அப்படியே போயிட்டு இருப்பேன். பட் அதுவே ரொம்ப ஹீட் ஆகுதுன்னா எனக்கு செம்ம டார்ச்சர் ஆகிடும். இன்னே அது கையில் பிடிச்சி யூஸ் பண்ண முடியல, அந்த கேவலமான ஒரு ஃபோன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். பட் இதே ஒரு சிலருக்குலாம் லைட்டாக வார்ம் ஆனாலே எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை ப்ரோ, ஃபோன்னா நார்மலாக கையில் பிடிச்சா நார்மலாக தானே ப்ரோ இருக்கணும், என்ன ப்ரோ லைட்டாக வார்ம் ஆகுது. ஸோ அவங்களுக்கு தான் முக்கியமாக இதெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேயா? ஓகே, ஸோ ரைட்டு. அடுத்த என்னன்னு பார்த்தீங்கன்னா புகழ் அப்படிங்கிற நண்பர் வந்து ஐக்கூ நியோ 10R ஒர்த்தா ப்ரோ சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காப்ல. நியோ 10R ஃபார் ஷூர் வந்து பேட்டரி பேக்கப் தரோம் ப்ரோ. பேட்டரிக்காகவும் 25,000 ரூபாய் செக்மெண்ட்ல பர்ஃபார்மன்ஸ்க்காகவும் அப்படின்னு வரும்போது செகண்ட் தாட்டே இல்லாமல் நிறைய பேர் 10R வாங்குறாங்க. இப்போ பர்ஃபார்மன்ஸுங்கிற ஒரு வார்த்தையை ரிமூவ் பண்ணிட்டு என்ன ஆயிடுதுன்னா ஐக்கூ Z10க்கு போயிடுறாங்க. எனக்கு பர்ஃபார்மன்ஸ்லாம் அந்த அளவுக்குலாம் முக்கியம் இல்லை, நான் ரொம்ப கேஷுவல் யூசர் ப்ரோ, மீடியா சென்ட்ரிக்காக தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்கலாம் Z10 போயிடுறாங்க. இல்லை எனக்கு பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் 10R போகிறாங்க. ரைட்டா? ரைட்டு ப்ரோ. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்களும் சூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக பேட்டரி லைஃப் நல்லாயிருக்கும், பர்ஃபார்மன்ஸும் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். 8S Gen 3 வேறு. ஸோ அதனால் பாசிட்டிவ் சைட்ஸ் தான். ரைட்டு. ஸோ இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அது வரைக்கும் சிவபரணி பார்க்கலாங்க. அண்ட் ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லியிருப்பேன்ல, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த லாங் டேர்ம் ரிவ்யூ இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ்லாம் வந்து எடுத்து வைக்கும்போது ஒரு இன்ஃப்ளூயன்சரோ இல்லாட்டி ஒரு டெக் என்தூசியாஸ்டோ எல்லாரையும் சேர்த்து தான் நான் சொல்லிட்டு இருக்கேன், என்னையும் சேர்த்து தான் சொல்லிட்டு இருக்கேன். நாங்கள் கொடுக்கக்கூடிய டேட்டா வந்து 100% வந்து எக்ஸாக்டாக அமையறதுக்கான பாசிபிலிட்டி எவ்வளோ தின்னா இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதை தொடர்ந்து இன்னொரு பதிவில் சந்திப்போம். அது வரைக்கும் சிவபரணி பார்க்கலாம். பாய். வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திட்டு இருக்கா? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. என்ன ராமலிங்கம் ஆலைய பார்க்க முடியல, எப்படி இருக்க? நல்லதா இருக்க, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா. மத்தவன் பேச்ச கேட்காதே, பெத்தவன் பேச்ச கேளு. யதோ யதோ கவசாக்கி, அதோ அதோ மிட்சுபிஷி, சௌபாக்கியா.